டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். வெயில் காலம் வந்துட்டு இருக்கு. ஸோ யூஸ்வலா இந்த காலத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அசௌகரியங்கள் ஏற்படும். நம்ம இதுல யாரை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, சொரியாசிஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க. சொரியாசிஸ் பிரச்சனைனாலே குளிர்காலம் தானே டாக்டர், வெயில் காலத்திலையும் அந்த பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா, வெயில் காலத்திலும் சில வகையா ஊடுருவும். ஆக்சுவலா சோரியாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னாலும் நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா மேல ஒரு லேயர் இருக்கும். இது யூஸ்வலா 3-4 வாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரியாமல் போகும். ஏன்னா டெய்லி நம்ம குளிக்கிறோம் பாத்தீங்களா, குளிக்கிறப்ப அந்த மேல இருக்க லேயர் போகும். ஆனா இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3-7 நாட்கள்ல இது சீக்கிரமா மேலெலும்பி வரும். அதனாலதான் கைகள்ல பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, பிளவு பிளவா இருக்கிறது, பொடி பொடியா உதிர்றது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். யூஸ்வலா குளிர்காலத்துல இது அதிகமாக இருப்பதற்குரிய காரணங்கள் என்னன்னா, ஒன்று வெயில் அவ்வளவா இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்னு பனி. சோ பனி இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஸ்கின் ஈஸியா ட்ரை ஆகும். அது அப்ப வெயில் காலத்துலதான் வெயில் இருக்குமே டாக்டர், அதையும் மீறி என்ன காரணம், வெயில் காலத்தில் அதிகமாக வியர்க்கும். சோ அதிகமாக வியர்க்கும் பொழுது இந்த ஸ்கின் நார்மலா டேமேஜ் ஆகிறவங்களுக்கு அந்த வியர்வையும் இந்த ஸ்கின் பீசஸ் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அசௌகரியம், அழுக்கு போன்றவற்றை இது பண்ணி அரிப்பை அதிகமாக ஏற்படும். சோ நம்ம இன்னும் ஸ்கிராச் பண்ண சொரிய என்னன்னா, இன்னும் நிறைய ஷெட் அவுட் கொட்ட ஆரம்பிக்கும். சோ அப்ப இந்த சொரியாசிஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் வெயில் காலத்துல அப்படிங்கறது தான் இதுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வெயில் காலத்தில் வியர்க்கும், உடம்பிலிருந்து உப்புக்கள் அதிகமாக வெளியேறும். ஏன்னா அதுதான் வெளியேறக்கூட வழியா இருக்கும். அப்ப ஸ்கின் வழியா வெளியேறுச்சு அப்படின்னா அது இன்னும் நமக்கு தொந்தரவா இருக்கும். அப்ப சிறுநீரின் வழியாக வெளியேற்ற வைக்கணும். அப்ப என்ன செய்யணும்னா, போதுமான நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும், தண்ணீர் நல்லா குடிக்கணும். தண்ணீர் குடிச்சு நம்ம யூரினை அடக்காம ஃப்ரீக்வெண்டா யூரின் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னா, இந்த ஸ்கின் வழியாக உப்புக்கள் வெளியேறுவது குறைய ஆரம்பிக்கும். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம குளிர்காலத்துல அடிக்கடி எண்ணெய் தேய்ப்போம். இந்த வெயில் காலத்திலும் அடிக்கடி எண்ணெய் தேய்க்கணுமா அப்படின்னா, வெயில் காலத்தில் அடிக்கடி எண்ணெய் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை ஒரு வேளையில நமக்கு என்ன உங்க மருத்துவர் மெடிக்கேட்டட் ஆயில் கொடுத்துருக்காங்களோ, இல்ல பொடுதலை தைலம், இல்ல சொரியாசிஸ் தைலம், இந்த மாதிரி தைலங்களை நீங்க தடவிட்டு வெயில்ல உட்காரோம். வெயில்ல உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம குளிக்கிறோம். யூஸ்வலா என்ன, எண்ணெய் தடவுனா வெந்நீர்ல குளிக்கிற பழக்கம் உண்டு, ஏன்னா எண்ணெய் போகணும்னு. ஆனா இந்த வெயில் காலத்துல ரொம்ப அதிகமா வெந்நீரை எடுத்துக்காதீங்க. வெது வெதுப்பான இருந்தா போதும். சோ அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா மேலும் நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணாது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் குளிச்சுட்டு திருப்பி எண்ணெய் தடவணும்னா ரொம்ப தேவையில்லை. ரொம்ப எங்கேயாவது ட்ரையா இருந்தா மட்டும் தடவணும். இல்லைன்னா தயவு செய்து வெயில் காலத்துல அதிகமா சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் எண்ணெய் தடவக்கூடாது. மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடைகள். சோ ஆடைகளை பொறுத்த வரைக்கும் உள்ளாடைகள் ரொம்ப டைட்டா அணியக்கூடாது. பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே என்னன்னா, சொரியாசிஸ்ல மார்பகத்தின் கீழும் அதே மாதிரி அரையிடுக்கு பகுதிகளிலும் இந்த சொரியாட்டிக் லீஷன்ஸ், அந்த சொரியாசிஸ் அந்த செதில் உதிர்தல் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ உள்ளாடைகள் இறுக்கமா, குறிப்பாக ரொம்ப அடர்ந்த நிறங்கள் இது பண்ணியிருந்தோம்னா அதிகமாக வியர்க்கும். சோ அதனால ரொம்ப இறுக்கமான உள்ளாடைகளும் வேண்டாம். அதுவும் அது வெண்மை நிறமா லைட் ஸ்கின் கலரா இருக்கிறது ரொம்ப நல்லது. உடுத்தக்கூடிய ஆடைகளும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டனா இருக்கணும். நிறைய இந்த பாலிஸ்டர் கலந்தது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணும். குழந்தைகள் வெயில்ல விளையாட போனாலும் காட்டன் டிஷர்ட்ஸே பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவு ஜெர்சி டிஷர்ட்ஸை கூட அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ வெளியில விளையாட போனாலும் தண்ணீர் நல்லா குடிக்கணும். அடுத்து வீட்டுக்கு வந்த உடனே யூஸ்வலா வெயில் காலத்துல குளிச்சிடணும். ஆனா இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸும் வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சிடணும். ஸோ வீட்டுக்கு வியர்வையோட நீங்க குளிக்கிறப்ப தயவு செய்து வெந்நீரை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம நார்மல் சுத்தமான தண்ணீர், டேப் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதையே திரும்பி நம்ம குளிச்சா போகணும். திருப்பி ஒரு தடவை எண்ணெய் போடணும், திருப்பி ஒரு தடவை சோப் போடணும் அப்படின்னு இல்லாம நார்மல்
இதை வச்சு நம்ம குளிச்சா போதும். ரொம்ப திருப்பி ஸ்க்ரப் பண்றது அதை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப சும்மா குளிச்சாலும் அதுவும் என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து அதிக அளவுல வந்து ட்ரை பண்ணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இனிப்பு சார்ந்த உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதாவது செயற்கை இனிப்புகளை வந்து அவாய்ட் பண்ணுங்க. மாம்பழம் போன்றவை என்னதான் இருந்தாலும் அந்த சீசன்ல தான் கிடைச்சாலும் அது கரப்பான் பண்டங்கள். ஸோ அந்த மாதிரி உணவுகளை சோரியாசிஸ், டெர்மடைட்டிஸ், எக்ஸிமா, செபோரிக் டெர்மடைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த மாம்பழம் அப்புறம் பலாப்பழம் போன்றவற்றை அடுத்த சீசனுக்கு நம்ம நல்லா ஆன பிறகு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த சீசனுக்கு தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. அப்புறம் காரம் நிறைந்தது, புளி அதிகமாக இருக்கக்கூடியதை வந்து அவாய்ட் பண்ணணும். நல்லா தண்ணீர் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வெயில் காலத்திலும் அவங்களோட பிரச்சனைகளை அவங்க ஓவர் கம் பண்ணி சொரியாசிஸ் அந்த லீஷன் தோல் உதிர்தலே இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து இந்த காலத்தை வந்து கடந்து விடலாம். ஸோ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லோருமே இந்த சம்மர் சீசனை ஆரோக்கியமாக நம்ம வந்து கடந்து போகணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.